ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். சாய் பக்தர்களோட வாழ்க்கை, ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையும் சாய் நிகழ்த்திய அற்புதங்களுக்கும் அதிசயங்களுக்கும் சாட்சியாகிட்டு இருக்க. கூடிய சீக்கிரமே உங்களோட வாழ்க்கையும் ஒரு சாட்சியாகும். சாய் எப்படிப்பட்டவர், அவரால் என்னென்ன விஷயம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, எத்தனை பேரோட வாழ்க்கையை காப்பாற்றியிருக்காரு, எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கி நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, எத்தனை பேருக்கு குழந்தை வரம் கொடுத்துருக்காரு, திருமணத்தை நல்லபடியாக நடத்தி வச்சுருக்காரு, குழந்தைங்களோட படிப்பை கவனிச்சிட்ருக்காரு, சிங்கிள் பேரண்ட்டாக இந்த உலகத்தில் தனியாக தன்னோட குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குவதற்காக போராடி கொண்டிருக்கும் சகோதரிகளுக்கும் ஒரு சில சகோதரர்களுக்கும் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து கொண்டு எப்படியெல்லாம் அவங்களுக்கெல்லாம் உதவி செய்துட்ருக்காருன்னு நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். இதே மாதிரி உங்களோட வாழ்க்கையிலையும் சாய் நிச்சயமாக அற்புதம் அதிசயத்தை நிகழ்த்தி உங்களோட வாழ்க்கையும் கூடிய சீக்கிரமே சாய் நிகழ்த்திய அற்புதத்திற்கு சாட்சியாக அமைய போகுது. இப்போ இந்த பதிவில் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த 2 சகோதரிகள் அவங்க வாழ்க்கையில் சாய் எப்படி பயணம் செய்துட்ருக்காரு, அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது அதை சொல்ல போகிறாங்க. நீங்களும் கேளுங்க. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் சாய் நிகழ்த்திய அதிசயங்களை ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ பார்த்துட்ருக்கீங்களா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சாய் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்தின அதிசயங்களை பதிவு செய்து அனுப்பலாம். வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜை அனுப்பி வைங்க. உங்களோட தனிப்பட்ட பிரார்த்தனைகள், உங்களோட குடும்ப விஷயங்களை தயவு செய்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பக்கூடாது. சாய் நிகழ்த்திய அதிசயம் அற்புதம் இதை மற்ற பக்தர்களுக்கு சொல்வதன் மூலமாக அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் வகையில் நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, வாங்க இப்போ சாய் பக்தர்கள் என்ன சொல்கிறாங்க, 2 சகோதரிகள் அவங்களோட வாழ்க்கையில் நடந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் இன்றைக்கி கேட்கலாம். இதே மாதிரி கூடிய சீக்கிரமே நீங்களும் இந்த மாதிரி நல்ல விஷயத்த சொல்லுவீங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். நாகராஜ் தம்பி, உங்களுக்கு வணக்கம். சாய் அப்பாவுக்கு நன்றி சொல்லி இந்த ரெக்கார்டிங் நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு. என் மகளுக்கு கடந்த 6 வருடம் கழித்து இப்போதான் மாசமாக இருந்தா. ஆனால் மாசமாக இருக்கும்போது ரொம்ப அவள் வயிறை பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. யாருக்குமே இந்த மாதிரி இருந்ததில்லை தம்பி. எல்லாருமே பயமுறுத்துனாங்க. ஆனால் நான் பாபாவை தான் முழுமையாக நம்பி இருந்தேன். நான் டெய்லி உங்கள் வீடியோ பார்த்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி உங்கள் திருநீறு நான் உங்கள்கிட்ட இருந்து வாங்கி அவளுக்கு கொண்டு பூசினேன். அதுக்கப்புறம் அவளுக்கு எல்லாமே ஸ்டெப்பாக நார்மல் ஆகிடுச்சு. அவள் உடல்நிலையே நார்மல் ஆகி நாங்கள் இந்த மாதம்தான் அவளுக்கு டெலிவரி. ஆனால் கடந்த மாதம் 24ஆம் தேதி செக்கப்புக்கு போயிருந்த இடத்துல யூட்ரஸ் வாய் ஓப்பன் ஆகிடுச்சின்னு சொல்லி இன்னைக்கே டெலிவரி இருக்கோன்னு அட்மிஷன் போட சொன்னாங்க. ஆனால் நான் பேறுகால வார்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாலேயும் உங்களுக்கு நான் மெசேஜ் போட்டிருந்தேன். போகும்போது பாபாவுடைய நாமத்தை சொல்லி நான் அவளுக்கு ப்ரேயர் பண்ணி அனுப்புனேன். ஆனால் பேறுகால வார்டில் போய் 1/2 மணி நேரத்திலேயே அவளுக்கு நார்மலாக எந்த ஒரு ப்ராப்ளமும் கஷ்டமும் இல்லாமல் டெலிவரி ஆயிடுச்சு தம்பி. பாபாவுக்கு கோடி நன்றி. அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, அவ்வளோ ஒரு சந்தோஷம் தம்பி. உங்களுக்கும் மனதார நான் நன்றி செலுத்துகிறேன். உங்கள் ஒவ்வொரு நாள் வீடியோ பார்த்து அவ்வளோ ஆறுதலாக சமாதானமாக இருக்கு. பாபாவுக்கு கோடி நன்றி நன்றி நன்றி. ஓம் சாய்ராம். எல்லோருக்கும் வணக்கம். மோட்டிவேஷன் சேனலுக்கும் நாகராஜ் அண்ணாக்கும் ரொம்ப நன்றிகள். அப்பாவுக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றிகள். நான் ஒரு சின்ன விஷயம், அதாவது எனக்கு அது பெரிய விஷயம், அதை நான் சொல்லணுமென்னு ஆசைப்பட்றேன். என்னென்னு சொன்னால், எனக்கு அப்பா இல்லைன்னா, நான் சின்ன வயசில் இருந்து எனக்கு அப்பா இல்லை. ஆனால் நான் அப்பாவை தான் சாய்ராமை தான் நான் இப்போவும் அப்பா நினைச்சிட்டே இருப்பேன். எனக்கு அவரை ஒரு 5 வருஷமாக தான் எனக்கு அவரை தெரியும். அவரோட ஒவ்வொரு மகிமைகளும் ஒவ்வொரு இதுகளும் அவர்கிட்ட படத்தையே நான் பார்த்ததே 5 வருஷத்துக்கு முதல் தான். அதுக்கு முதல் எனக்கு எந்த ஒரு
எதுவுமே எனக்கு தெரியாது. அதால் வந்து எனக்கு இப்போ வந்து அப்பா தான் எல்லாமே செய்துட்ருக்கிறாரு. நான் இன்றைக்கு இந்த இதில் வந்து ஒரு சந்தோஷமாக, ஒரு துணிவாக, ஒரு தைரியமாக நின்று நான் கதைச்சிட்டு இருக்கிறதுக்குமே என்னோடய அப்பா தான் காரணம். அப்போ வந்து நான் நிறைய வந்து சோர்ந்து போயும் கவலையோட எல்லா நேரத்தில் இருக்கிறப்பவும் என்னை தூக்கி விட்டு என்னை ஒரு 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 ஆளாக வந்து என்னை உணர்ச்சியோட சந்தோஷமாக வச்சுருக்கிறேன்னு சொன்ன என்னோடய அப்பா மட்டும்தான். நான் வந்து சீரடிக்கு போனதுக்கப்புறமும் எனக்கு வந்து அங்கே எதுவுமே தெரியாது. ஆனால் வந்து எனக்கு அப்பா நிறைய வந்து எனக்கு செய்திருக்கிறாரு. அதே போல் தான் நான் வந்து இந்த வருஷம் வந்து 10ஆம் தேதி 1ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு வந்து எனக்கு நடந்த ஒரு சின்ன ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். அது வந்து எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். என்னென்று சொன்னால், நான் காலமே எழும்பி வந்து அப்பாவுக்கு வந்து நிறைய வந்து நான் எல்லாத்தையும் செய்துட்டு நான் அவருக்கு பூசை செய்வேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பூசை அவருக்கு நான் செய்வேன். அப்போது வந்து நான் பூசை செய்துட்டு எல்லாம் முடிஞ்ச அப்புறம் எனக்கு வந்து அப்பாவை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் வந்து எனக்கு ஒன்று வந்து அப்பாவை பற்றி எந்த சேனல்லையாவது ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் போட்டால் அவரோட ஹிஸ்டோரியா, அதாவது அவரோட மகிமைகள், அவற்றை லீலைகள் என்னவா இருந்தாலும் எனக்கு கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப 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 விருப்பம். அதால் வந்து அவரோட மந்திரங்கள் அப்படியான ஏதாவது விஷயம் போனாலும் நான் வந்து என்னட்ட வந்து இங்கே வந்து புத்தகங்கள் கோயிலுக்கு போகிற அளவுக்கு அந்த அளவுக்கான ஒரு நிலைமை வந்து இங்கே இல்லை. அதால் வந்து நான் எல்லாத்தையும் வந்து என்னோட கையால் கேட்டு நான் அதை எழுதி வச்சு பாடமாக்கி தான் நான் அதை சொல்லிகிட்டே இருப்பேன். அப்போ நான் அந்த பூசை செய்துட்டு இருக்கிறப்ப நான் அந்த மந்திரத்தை வந்து நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அப்படி சொல்லிட்டு இருக்கிறப்ப தான் நான் வந்து என்னோடய அப்பாவை அறிஞ்சதுக்கு பிறகு கனகாலத்துக்கு பிறகு தான் 1 வருஷத்துக்கு முதல் தான் நான் வந்து அப்பாவோட சச்சரிதமும் சவுனமஞ்சரியும் நான் படிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு இது வந்து படிப்பேன். சவுனமஞ்சரி ஃபுல்லாகவே நான் படிப்பேன். சச்சரிதம் வந்து அத்தியாயம் 1 ஒரு நாளைக்கு படிப்பேன். அப்படி நான் படிச்சுட்டு இருக்கிறப்ப தான் உங்களோட சேனலையும் நான் பார்த்தப்பா. ஆனால் வந்து உங்களோட சேனலை வந்து நான் நிறைய விரும்பி பார்ப்பேன். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் வந்து எனக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். அதோட வந்து ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்கும். அதால் வந்து அப்பா வந்து நேரடியாக வந்து எனக்கு சொல்கிற மாதிரியும் இருக்குது. அப்போ நீங்கள் சவுனமஞ்சரி 108 நாள் வந்து அந்த பாராயணம் செய்கிறதுக்கு தொடங்கினப்போ அண்டே நானும் அந்த சவுனமஞ்சரி உங்களோட சேர்ந்து நானும் அதை தொடங்கி சொல்லிகிட்டே இருந்தேன். நீங்கள் சொல்ல நானும் அதை சொல்லிகிட்டே இருப்பேன். அந்த சொல்லிகிட்டு இருக்கிறப்ப எனக்கு அதுலேயே ஒரு விருப்பம் ஒன்று சொல்லி அந்த சவுனமஞ்சரில் பிரார்த்தனை அஷ்டாங்கம் இருக்குதுல்ல, அதில் வந்து அந்த 8 சோஸ்திரத்தையும் வந்து நான் தனியாக வந்து அதை புறம்பாக பூசை நேரத்தில் நான் பூசை முடித்ததுக்கப்புறம் அதை வந்து நான் சொல்லுவேன். அந்த 8 சோஸ்திரத்தையும் நான் சொல்லுவேன். அந்த சோஸ்திரம் சொல்லிட்டு இருந்துட்டு அந்த சோஸ்திரம் முடிக்கிறப்ப நான் வந்து எல்லா சாமியையும் பார்த்து ஒவ்வொரு சாமியையும் பார்த்து அவங்களுக்கு நன்றி சொல்லுவேன். ஏன்னாடா என்னோடய வாழ்க்கைக்காக நான் நிறைய நன்றி சொல்லுவேன். அப்புறம் சொல்லிட்டு இருக்கப்போ தான் என்னோடய அப்பாவோட எல்லாரோட முகத்தையும் நான் பார்ப்பேன். பார்த்தப்ப என்னோட அப்பாவோட முகம் கண் வந்து என்னோடய வீட்டில் இருக்குது. அது வந்து எனக்கு சீரடிக்கு நான் போனதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த கண் படம் எனக்கு கிடைச்சது. அந்த படத்தை நான் வந்து அதில் வச்சு கும்பிட்டு இருந்தேன். அப்போ அந்த கண் படத்தை நான் அந்த கண்ணைத்தான் எனக்கு தெரிஞ்சது. நான் அந்த கண்ணைத்தான் நான் பார்த்தேன். கண் பார்க்குறப்ப எனக்கு வந்து அந்த இடக்கண் வந்து ஏதோ ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. அப்போ நான் வந்து அந்த கண்ணை பார்க்குறப்ப இடக்கண்ணு வந்து பார்த்துட்டு இருக்கிறப்ப எனக்கு எதுவுமே தெரியல. என்னவோ எனக்கு தெரியல. என்னோட தலையெல்லாம் என்னவோ சுற்றிட்டு ஏதோ ஒரு மயக்கமாக வந்துட்டே இருந்துச்சு. ஒரு ஒரு அப்படியே நிற்கிற மாதிரியே இருந்துச்சு. சம்பித்து நிற்கிற மாதிரியே அப்படியே இருந்துச்சு. எதுவுமே கண் அசையாமல் உடம்பு அசையாமல் அப்படியே வந்து விரைச்சி போய் நின்ற மாதிரி நான் அப்படி நின்றேன். அந்த கண்ணில் வந்து இருக்கிற அந்த கருப்பு கண்மொழி வந்து எனக்கு வந்து அது கருப்பாக தெரியல. அந்த கண் ஒரே கண் தான். அது வந்து ஒரே வெள்ளையாக தெரிஞ்சிச்சுது. அதுக்குள்ள அப்பா அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தார். கல்லுக்கு மேலே அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ஆனால் அவர் வந்து எல்லாம்
அப்படியே வெள்ளை உருவமாக தான் அவர் இருக்கிறாரு. எந்த ஒரு இதுவுமே இல்லை அவரில். அதில் வந்து 4-5 பேர் நிற்கிறாங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து இப்போ உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், அந்த நாங்கள் இப்போ டிவி பார்ப்போமில்ல, அந்த டிவியை நாங்கள் பார்க்குறப்ப ஒரு படம் ஓடிட்டு இருக்குமில்ல, அதே மாதிரி எனக்கு வந்து ஓடிட்டு இருக்குது. ஆனால் வந்து இதில் கலர் எதுவும் இல்லை, ஒரே வெள்ளையாகத்தான் இருக்குது. வெள்ளையாகத்தான் அந்த உருவங்கள் எல்லாம் எனக்கு இருக்குது. அப்போ வந்து அதில் இருந்துட்டு அந்த கையால், தன்னோட கையால் வந்து ஏதோ எல்லாம் எடுத்து அந்த அதில் நிற்கிறவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு பக்கமும் கையை நீட்டி அவர் கொடுத்துட்டே இருக்கிறாரு. நான் கொடுத்துட்டே இருக்கிற பார்க்குறேன். எனக்கு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனால் என் கண் வந்து என்னை அறியாமலே வந்து நான் அழுதுகிட்டே இருக்கிறேன். கண்ணீர் போயிட்டே இருக்குது. எனக்கு ஒன்றுமே தெரியல. உடம்பெல்லாம் இன்னும் செய்து சரியாக வந்து நடுங்க தொடங்கிட்டு எனக்கு இப்போவே கஷ்டமாக இருக்குது எனக்கு சொல்கிறதுக்கு. அப்படி ஒரு நிலைமை ஆயிட்டுது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அது ஓடிட்டே இருந்தப்புறம் நான் என் கண்ணை வெட்டினதுக்கப்புறம் தான் வெட்டிட்டு நான் திருப்பியும் அந்த அந்த கண்ணை நான் பார்க்குறேன். அதில் அந்த பிறகு அந்த வெள்ளை உருவம் வந்து இல்லை, நார்மல் கண்ணாக வந்துட்டுது. இது எனக்கு வந்து சந்தோஷம் விட ஏதோ ஒரு மயக்கங்கள் அப்படி ஏதோ ஒன்று இருந்துச்சு. நான் அழுதுகிட்டே இருக்கிறேன். அழுது கொஞ்சம் நேரம் அழுதுகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அப்பாவை பார்த்துட்டு அப்பாவுன்னு வாதத்தை பிடிச்சி நான் அழுகிறேன். கன நேரமாக நான் அழுது நன்றி தான் சொல்கிறேன். நான் எதுக்கு நன்றி, அப்பா வந்து என்னை பார்த்ததுக்கு நன்றி என்றே நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். நான் இருந்தப்போ அதுக்கப்புறம் தான் நான் அண்ணாவோட சர்ஜரியை போட்டுட்டு சவுன மெஞ்சரியம் போட்டு நானும் அதை அவரோட சேர்ந்து நானும் படிச்சுட்டு இருக்கிறேன். ஆனால் என்னால் படிக்க முடியலை. சரியான அழுகை தான் வந்துச்சுது. நான் ஒரே அழுதுட்டு தான் இருந்தேன். அதோட தொடர்ந்து சர்ஜரிதமும் படித்து அதுக்கப்புறமும் நான் அழுதேன். ஆனால் வந்து நான் அழுதது வந்து ஏன் அழுதேன்னு சொன்னால், ரொம்ப ஒரு சந்தோஷத்தில் தான் நான் அழுதேன். ஏன்னு சொன்னால், என் அப்பா வந்து எனக்கு என்னட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் அழுதுகிட்டே இருந்தேன். நாள் ஃபுல்லாகவே நான் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். எனக்கு அந்த சந்தோஷத்தை வந்து சொல்லவே முடியல. ஏன்னு சொன்னால், நான் இது ஏன் எனக்கு அப்படி வந்துச்சுன்னு சொல்லி நான் பிறகு யோசிக்கிறப்ப, நான் ஒரு 2-3 நாளைக்கு பிறகு முன்னமாகவே நான் வந்து என்னோட கற்பனையில் வந்து நான் யோசிக்கிறேன். என்னன்னு சொன்னால், இந்த சிலைகள், இந்த ஃபோட்டோ அப்படியான ஒரு உருவத்தில் தான் நான் அப்பாவை பார்த்துட்டே இருக்கிறேன். அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்ப அப்பா உயிரோட வந்து இருக்கேக்கல. அவர் இப்போவும் உயிரோடு தான் இருக்கிறாரு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து அவர் உயிரோடு இருந்தால் எப்படி இருந்திருப்பார், எப்படியெல்லாம் செய்திருப்பார் அப்படின்னு சொல்லி நான் என் மனதுக்குள்ளே நான் கற்பனையில் யோசிச்சுக்கொண்டே இருக்கிறேன். அந்த வந்து நான் அந்த பூசை செய்கிறப்ப எனக்கு அந்த கண்ணில் வந்து காட்டிச்சு. அப்பா வந்து உயிரோட இருந்தால் இதுதான் செய்திருப்பார், ஒவ்வொருங்களோட பேசிகிட்டு இருந்திருப்பார், ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கொடுத்துட்டு இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி என்னோட அப்பா வந்து அந்த கண்ணில் காட்டினார். அதைத்தான் நான் வந்து பிறகு சந்தோஷப்பட்டேன். நான் வந்து ஒரு ஆசைப்பட்ட ஒன்றை வந்து அப்பா எனக்கு அது வரை வந்து தன்னோட கண்ணில் காட்டியிருக்கிறேன். நான் உன் கூட தான் எப்பவும் இருக்கிறேன், நீ யோசிக்காத, கவலைப்படாதேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் எனக்கு வந்திருக்குது. அந்த பிரச்சனையிலிருந்தும் அப்பா என்னை விடுவிச்சு இந்த நிலைமையில் என்னை கொண்டு வந்து இல்லை விட்டுருக்கிறாரு. அவருக்கு நான் கோடான கோடி நன்றிகள் சொல்கிறேன். எல்லாருக்கும் நன்றிகள். ஓம் சாய்ராம்.